கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் கடந்து வருவோம். சிந்தனைக்கு ஆதாரமாக 2 சாமுவேலின் புஸ்தகம், த புக் ஆஃப் 2 சாமுவேல், 2 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். த புக் ஆஃப் 2 சாமுவேல் சாப்டர் 8 verse 6, 6ஆம் வசனத்தை வாசிங்க. தமஸ்குவுக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பங்கட்டினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அடுத்த ஒரு வசனம் வாசிங்க, 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஏதோமில் தானியங்களை வைத்தான். ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்கள் ஆனார்கள். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. இந்த நாளிலே செய்தியுடைய தலைப்பு, தாவீது போன இடமெல்லாம் கர்த்தர் கூட இருந்தார். இந்த காலை வேளையில ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை அப்படியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் உள்ள கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூட இருக்காருன்னு சொல்லுங்க. நீங்க போகிற இடமெல்லாம் கர்த்தர் வருவார்னு சொல்லுங்க. எஸ், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்துல நான் வாசித்தோம் 6ஆம் வசனத்திலே, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். 14ஆம் வசனத்திலே, தாவீது போன எல்லா இடங்களிலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். நாம் செல்லுகிற இடங்களிலெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தாவீதினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் அநேக செய்திகளிலே கேட்டிருக்கிறோம். தாவீதை குறித்து நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனாலும் தாவீதினுடைய வாழ்க்கையில இந்த நன்மைகள், இந்த ஆசீர்வாதங்கள் உண்டாவதற்கு, இன்னும் சொல்ல போனா தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவரை காப்பாற்றுவதற்கு தாவீதின் வாழ்க்கையில ஒரு சில குணாதிசயங்கள் உண்டு. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நன்மைகளை கட்டளையிடணும்னு சொன்னா, கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு தேவ பிள்ளையாக அந்த பிள்ளை, அந்த தேவ மனுஷன் இருக்க வேண்டும். அப்படியா இருந்த விஷயத்திலே தாவீதினுடைய வாழ்க்கையில உள்ளதான ஒரு 3 குணாதிசயங்களை உங்கள் மத்தியிலே சுருக்கமாய் வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்யும்படியாக நான் விரும்புகிறேன். ஒன்று, தாவீதினுடைய வாழ்க்கையில் உள்ள முதலாவது காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது வாசிங்க, 1 சாமுவேல் 16:23 வாசிங்க. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து, அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்கி சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீதுடைய முதல் குணாதிசயம் என்ன? அவருடையதான வாழ்க்கையிலே முதலாவது இருந்ததான குணாதிசயம் என்னன்னு சொன்னா, கர்த்தரை ஆராதிக்கிறதான காரியத்திலே தாவீது உண்மை உள்ளவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கும் போது சுரமண்டலத்தினாலே தாவீது வாசிக்க அந்த சுரமண்டலத்தினுடையதான வாசிப்பின் தன்மை, தாவீது கர்த்தரை ஆராதித்த வேளையிலே சவுலுக்குள்ளே பிடித்திருந்த பொல்லாத ஆவி சவுலை விட்டு நீங்கிறது. அல்லேலூயா. அப்ப முதலாவது காரியம், தாவீது உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிற தேவ மனுஷனாய் மனுஷன் காணப்பட்டான். அப்படின்னா முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தாவீது சென்ற இடத்துல எல்லாம் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து தாவீதை காப்பாற்ற காரணம் என்னவென்றால், கர்த்தரை ஆராதிப்பதற்கு தாவீது முக்கியத்துவம் கொடுத்த தேவ மனுஷனாய் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நான் அடிக்கடி சபையில சொல்லுகிறதா, பாத்தீங்கன்னா 7 மணிக்கு சபையில ஆராதனைன்னு சொன்னா, நம்ம ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு நம்ம சபைக்கு வர்றோம்? நிறைய பேர் பாத்தீங்கன்னா 6:55 வருவாங்க, 6:45 வருவாங்க. கர்த்தர் நல்லவர், அவளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
7 மணிக்கு வராங்க. கர்த்தர் நல்லவர். பாருங்க, 7:05க்கு, 7:30 மணிக்கு, 7:45க்கு பார்த்தீங்கன்னா இப்படி வித்தியாசமான நேரத்தில் நம்ம வருவது உண்டு. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆராதிப்பதற்கு முக்கியத்துவத்தை கொடுத்தால், ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே தேவ சமூகத்திலே கடந்து வருவோம் என்கிற தீர்மானம் எடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். வந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கும் கர்த்தர் உதவி செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. தாவீதுடைய முதல் குணாதிசயம் என்ன? தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை ஆராதிப்பதற்கு தன்னுடைய வாழ்க்கையிலே அர்ப்பணித்தவராயிருந்தார். இந்த ஆராதிக்கிறதான அர்ப்பணிப்பு அவருக்குள்ள இருந்தபடியினாலே அவர் சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கிற வேளையிலே கர்த்தரால் விடப்பட்டதான இந்த பொல்லாத ஆவி சவுலுக்குள்ள இருக்கும்போது தாவீது வாசிக்க சவுலுக்குள் இருந்த பொல்லாத ஆவி சவுலை விட்டு முற்றிலுமாய் வெளியேற ஆரம்பித்தது. அல்லேலூயா. அப்படியானால் ஒன்று தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆராதனை ஸ்தலத்தில் தேவனை தேவ பிள்ளைகள் நாம் ஆராதிக்கும் போது யாருக்கு இங்கே இடம் இல்லை? பிசாசுக்கு இடம் இல்லை, அசுத்த கிரியைகளுக்கு இடம் இல்லை, அசுத்த கட்டுகளுக்கு இங்கே இடம் இல்லை. கர்த்தர் இந்த இடத்திலே தம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி ஆராதனை ஸ்தலத்திலே தேவ பிரசன்னம் நிறைவாய் வெளிப்பட்டு அசுத்த கிரியைகளோ அசுத்த கட்டுகளோ இருக்குமே என்றால் அவைகள் நிர்மூலமாகும்படியாய் கர்த்தர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப முதலாவது, நாம் கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுகிறது மாத்திரமல்ல, நாம் உண்மையாய் கர்த்தரை நாம் ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் ஆராதனை நேரத்தில் பார்க்கிறேன், கர்த்தர் நல்லவர். அநேகர் மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் கர்த்தரை பாடி சத்தமா நம்ம ஆராதிக்கிறோம். உண்மையாகவே ரொம்ப பிரயோஜனம், சந்தோஷமான காரியம். ஆனா ஒரு சிலர் என்ன பண்றோம்னு சொன்னா, பாட்டு பாடாம கை கட்டிக்கிட்டு நின்றுட்டு, கையை தட்டாம கையை கட்டிட்டு நின்றுட்டு பார்த்தீங்கன்னா ஆராதிக்காம நிற்கிறது புரியுது. பாருங்க, உண்மையாக அதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கும். ஆனால் அடிக்கடி நான் சபையில் சொல்ற விஷயம் தான், சபையில் வந்துட்டோம்னாலே கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை, கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் நமக்குள்ளே இருக்கும்னு சொன்னா அதன் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார். அல்லேலூயா. மியூசிக் டீமா இருக்கட்டும், இல்லை மியூசிக் போடுறவங்களா இருக்கட்டும், சவுண்ட் சிஸ்டத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை மீடியா டீமில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாம் ஒர்க் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அதே வேளையில் ஒன்றை புரிந்து கொள்ளணும், பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிக்கிறதான வேளையில் நீங்களும் சேர்ந்து என்ன பண்ணணும்? கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இது எங்களுடைய வேலை இல்லை, எங்களுடைய வேலை இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் ட்ரம் இருக்கும், ரவுண்ட் ட்ரம் இருக்கும். அந்த ட்ரம்மை அடிச்சு என்ன பண்ணுவோம்னு சொன்னா பாட்டு பாடுவோம். பாட்டு பாடுற நேரத்தில் அந்த ட்ரம்மு அடிக்கிறது உண்டு, கூட என்ன உண்டு? பிரைஸ் தி லார்ட். பாட்டும் வாயில வந்துகிட்டு இருக்கும். இப்போ மியூசிக் டீமில் உள்ள அநேகர் நான் பார்க்குறேன், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மியூசிக் தான் போடுறது, கான்சன்ட்ரேஷனில் போகிறோமே தவிர என்ன பாடுறது இல்லை. நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா கர்த்தரை சத்தமிட்டு பாடி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இன்னும் மட்டும் இல்லாம தேவ சமூகத்தில் வருகிற எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கிற வேளையிலே சத்தமாய் பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறது நமக்கு மிக முக்கியமான ஒன்றாய் வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். தாவீதுடைய வாழ்க்கையிலே பாருங்க, இந்த ஆராதிக்கிற சுபாவம், ஆராதிக்கிறதான எண்ணம், ஆராதிக்கிறதான சந்தோஷத்தின் தன்மை. இதனால்தான் தாவீது சொல்லுகிறாரு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது எப்படி இருக்கிறேன்? மகிழ்ச்சியா இருக்கிறேன். இன்னும் சொல்லும் போது 1000 நாளை பார்க்கலாம் உமது பிரகாரங்களில் சொல்லும் ஒரு நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலாம் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி ஆராதனைக்கு தாவீது முக்கியத்துவம் கொடுத்தவராய் இருந்தால், தாவீது ஆராதிக்க தேவ மனுஷனாகிய தாவீது தேவனை துதிக்க சுரமண்டலத்தை எடுத்து மீட்டுக்கொள்ள அதை வாசிக்க சவுலுக்கு இருந்த அசுத்த ஆவியின் கிரியைகள் வெளியேறினது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அப்போ தேவ சமூகத்திலே அசுத்த ஆவிக்கு இடம் இல்லை. நம்முடைய சபையில் அநேக நேரங்களிலே நாம் இதை பார்த்து இருக்கிறோம்.
தேவ சமூகத்தில் உற்சாகமாய் சந்தோஷமாய் நாம் ஆராதிக்கும் பொழுது அசுத்தாவி பிடித்ததான ஒரு சில நபர்கள் கடந்த நாட்களில் நமக்கு நினைவு தெரியும். அசுத்தாவி பிடிச்ச மனுஷங்க நம்ம நபர்கள் சபையில் நிற்க மாட்டாங்க, எழும்பி ஓடி பின்னாடி போய் விழுந்து அந்த அசுத்தாவி புறப்பட்டு போனதான அநேக சம்பவங்கள் நம்முடைய சபையில் நடந்திருக்கிறது. சோ ஒன்று, ஆராதிக்கிற சபை, ஆராதிக்கிற தேவ பிள்ளை நிச்சயமாய் அவருடைய வாழ்க்கையிலே பிரைஸ் தி லார்ட் போகிற இடங்களில் எல்லாம் அவர்களோடு கர்த்தர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆராதனையை குறித்து நாம் இன்னும் ஒரு சில காரியங்களை புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எப்படி ஆராதிக்கணும் வாசிங்க. The book of Romans, ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. The book of Romans chapter 12 verse 1 வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. உங்கள் சரீரங்களை என்ன பண்ணணுமா? தேவனுக்கு பிரியமுள்ள, மறுபடியும் வாசிங்க, உங்கள் சரீரங்களை வாசிமா பரிசுத்தமும், அதாவது முதல்ல சொல்லப்படுகிறது பரிசுத்தமும் என்கிற வார்த்தை. இரண்டாவது, தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். என்ன சொல்றாரு? சரீரத்தை நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல ஆராதிப்பதுக்கு முன்னாடி பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். அதனால சங்கீதக்காரன் சொல்றாரு, என் ஆவி ஆத்துமா சரீரம் நான் சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்தில் பிரவேசிப்பேன். சர்வாங்க தகன பலினா என்ன? என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி என் ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவனுக்கு முன்பாய் நான் உண்மையாய் பரிசுத்தப்படுத்தி கர்த்தருடைய ஆலயத்திலே கடந்து வருவேன். பாருங்க, அப்போ ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது குறைகள் இருக்குன்னா, தவறுகள் இருக்குன்னா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குன்னா, அவைகளை நாம் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு நாம் வீட்டில இருந்து நம்ம ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் ஆராதிக்க போகிறேன், ஆண்டவரே நான் என்னை பரிசுத்தம் உள்ளவனாய் என்னை காத்துக்கொண்டு நான் பரிசுத்தமாய் உம்மை ஆராதிப்பதற்கு நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் வைத்து நாம் ஜெபம் பண்ணி நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு நாம் வருவோம் என்றால் அந்த ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்படுகிறவராய் இருப்பார். அல்லேலூயா. ஏன் நம்மால சிலத்துல ஆராதிக்க முடியல? ஏன் நம்மால தேவனை துதிக்க முடியல? ஏன் நம்ம சிலத்துல சைலண்டா இருக்கிறோம்? ஏன் நமக்கு டல் ஆயிருது? பாட்டு நமக்கு பாட முடியல? ஏன் வாய் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்குன்னு சொன்னா, உலக பிரகாரமான தேவனுக்கு பிரியமில்லாத சில பாவங்கள், சில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய இருதயத்தை அடைத்து, நம்முடைய சிந்தனையை அடைத்து, நம்மை ஆராதிக்க விடாதபடிக்கு அது நமக்கு பிளாக் பண்ணி வச்சிருக்கிறதுனால கர்த்தரை ஆராதிக்க முடியல. ஆகையால் தேவ பிள்ளைகள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் வைத்தே நாம் தகுதியாகணும், வீட்டில் வைத்தே நாம் ஆயத்தமாகணும். ஆண்டவரே நான் ஆராதனைக்கு போகிறேன், நான் சந்தோஷமா மகிழ்ச்சியா பாட்டு பாடி தேவனை ஆராதிப்பதற்கு ஏற்ற பலனை எனக்கு தாருங்க என்று சொல்லி நாம் ஜெபித்து விட்டு ஆராதனை ஸ்தலத்திற்கு வருவோமே என்றால் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமோ தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து நம்ம தேவ சமூகத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னா ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்படுகிறவராய் இருப்பார். அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க, அல்லேலூயா. வாசிங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க. பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே, ஏனெனில் மாமிசத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து, ஆராதனை எப்படி செய்யணும்னு சொல்றாரு? மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது, நம்பிக்கை இல்லாம ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து. மாம்சம்னா என்னது? மாம்சம்னா என்னது? என்ன? சரீரம், சுயம் சொல்ல முடியும். சுயம். ஒருத்தங்க பாடுனா நானும் பாடுவேன், பாடுறவங்க நிறுத்தினா நான் என்ன பண்ணிடுவேன்? நிறுத்துவேன். மியூசிக் டீம் ஸ்டாப் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணிடுவேன்? ஸ்டாப் ஆயிடுவேன். இப்போ அந்த ட்ரெண்ட் போயிடுச்சு, அந்த ட்ரெண்ட் வந்துடுச்சு பாருங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா
மாம்சத்தின் மேல் நம்பிக்கைன்னு சொன்னா, ஊழியக்காரர் நல்லா சூப்பரா பாடினார்னா சூப்பர் வர்ஷிப்ன்றாங்க. அவர் சூப்பரா வர்ஷிப் பண்றாருங்க, இவர் பயங்கர வர்ஷிப் லீடருங்க, இவங்களை போல பாடுறதுக்கு யாருமே இல்லைங்க, இவங்க எல்லாம் அவ்வளவு சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க யார வர்ஷிப் பண்றாங்கன்னா, சொல்றவங்க யார வர்ஷிப் பண்றாங்கன்னா, அந்த ஊழியக்காரங்களை, அந்த வர்ஷிப் பண்றவங்களை, அந்த வர்ஷிப் லீட் பண்றவங்களை சொல்றாங்க. நான் சொல்றாரு, மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதுங்க. கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரையே மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாம் மருந்து கர்த்தரை ஆராதிப்போம் என்றால் மாமிசத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைக்க மாட்டோம். வசனம் சொல்லுது பாருங்க, மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல், வாசிங்க, ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து, ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து, கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அப்படின்னா நம்ம எப்படி ஆராதிக்கணும்னு சொன்னா, ஆவியினாலே தேவனுக்கு நாம் ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு மிக முக்கியமானது, மிகவும் இன்றியமையாதுன்னு சொல்றோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒரு மனுஷன் பெற்றுக்கிட்டு அதிலே நிறைந்த மனுஷனா இருக்கும்போது அவங்க மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டாங்க, மியூசிக்கை பார்க்க மாட்டாங்க, ஆராதிக்கிற நபரை பார்க்க மாட்டாங்க, இவங்க எப்படி ஆராதிக்கிறாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. ஆராதனை நேரத்தில் கர்த்தரை அவர்கள் உயர்த்தி கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள், கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பாங்க. அந்த பாடல்கள் வாயிலாய் கர்த்தர் உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பார், கர்த்தர் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார். எனக்கும் என் தேவனுக்குள்ளதான் அந்த ரிலேஷன்ஷிப். நான் ஆராதிக்கும் போது இன்னும் நான் கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் இன்னும் மகிமைப்படுவார் என்று சொல்லி கர்த்தருக்கே முன்னுரிமை கொடுப்பார்கள். தேவ பிள்ளைகள், நாம் ஒரு மனுஷனை சார்ந்து ஆராதிக்க கூடாது, மாமிசீகத்தை சார்ந்து ஆராதிக்க கூடாது, கர்த்தரை சார்ந்து ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா, ஐயோ இவர் வந்தா சூப்பரா ஆராதனை இருக்குங்க, இவர் வந்தா ஆராதனையே டல்லா இருக்குங்க நிறைய சொல்லுவாங்க. பார்த்து நம்ம சபையில் அப்படி இல்லை, நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இவர் வந்தாருன்னு சொன்னா ஆராதனை அப்படி எக்ஸலண்டா இருக்கும், இந்த ஊழியக்காரரை கூப்பிட்டா பயங்கரமா ஆராதிப்பாங்க. நோ, அதெல்லாம் தப்பு. நம்ம என்ன பண்றோம்னா, கர்த்தரை தான் ஆராதிக்க வந்திருக்கிறோமே தவிர மனுஷனை பிரியப்படுத்தும்படி என்ன பண்ணல, வரல. தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபைகளை கொடுப்பார், ஒவ்வொருத்தருக்கும் வரங்களை கொடுப்பார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில தாளந்துகளை கொடுப்பார். சிலருக்கு பாடுகிற தாளந்து கொடுப்பாரு, சிலருக்கு ஜெபிக்கிற தாளந்து கொடுப்பாரு, சிலருக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி என்கரேஜ் பண்ற தாளந்து கொடுப்பாரு. கர்த்தர் அந்தந்த மனுஷனை கொடுத்திருக்கிற தாளந்துகளில் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களே தவிர நாம் ஆராதிக்க வேண்டியது சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரை மாத்திரமே என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க, எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம், the book of Hebrews, எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12:28 வாசிங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். பாருங்க, அழகா சொல்றாரு பாருங்க, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் எப்படி கர்த்தரை ஆராதிக்கணுமா, பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யணும். அப்ப ஆராதனைன்னு சொன்னாலே ஆராதனை எப்படி இருக்கணும், தேவனுக்கு பிரியமான ஆராதனை, தேவன் மகிமைப்படுகிற ஆராதனை, தேவன் சந்தோஷப்படுகிற ஆராதனையை நாம் செய்யணும். ஒரு மனுஷன் பயத்தோடு பக்தியோடு ஆராதிக்கிறாங்கன்னு சொன்னா அதிலே தேவன் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை போட்டோம். பாருங்க, இன்னும் நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல சொல்லும் அழகா சொல்றாரு, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். அப்போ உண்மையா கர்த்தரை ஆராதிக்கிறவங்க பரலோக ராஜ்யத்தை, அசைவில்லாத ராஜ்யத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க பெறுவாங்க. அப்போ தேவ பிள்ளைகள் எப்படி ஆராதிக்கணும்னு சொன்னா, தேவனுக்கு பிரியமாய் நாம் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த நாட்களிலே ஆராதனையின் தன்மைகள் வித்தியாசமா போயிடுச்சு. பாத்தீங்கன்னா, ஒரு சபையில என்ன பண்றாங்கன்னா, தேவ பிரசன்னத்தை நாங்கள் இறக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைடிலும் புகையை வச்சு புகை மூட்டை என்ன பண்றாங்க, புகை மூட்டத்தை ஏற்றி விடுறாங்க. அங்க புகை எல்லாம் வந்த உடனே ஓ தேவ பிரசன்னம் எங்க வந்துச்சு, சபைக்குள்ள வந்துச்சு. இப்படிப்பட்ட தந்திரமான காரியங்கள் இந்த நாட்களில் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது. ஜனங்களை கவருகிற அளவுக்கு,
ஜனங்களை கவருகிற தன்மையில அநேக விதமான துருபதேசங்கள் சபைகளிலே பெருகி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் இதிலே ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தரை ஆராதிக்க வரும்போது நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து தேவனை மகிமைப்படுத்தும் போது சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பாருங்க, நிறைய துருபதேசங்கள் எழும்பி இருக்கிறது இந்த நாட்களில். டான்ஸ், பாட்டு, கூத்துன்னு சொல்லிட்டு பாருங்க, கொஞ்சம் தாளந்துகளை வைத்துக்கொண்டு ஆராதனை வீரர்கள்ங்கிற போர்வையில பாத்தீங்கன்னா பாட்டு கூத்து பண்ணிட்டு அநேக ஜனங்களை தன்வசமாய் கவர்ந்து கொண்டு துன்மார்க்கமான பாதையிலே பரலோகத்திற்கு செல்வதற்கு வழி விடாதபடிக்கு தடைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே அநேகர் இந்த நாட்களிலே அநேக மனிதர்கள் எழும்பிக் கொண்டிருக்கும் பொழுது தேவ பிள்ளைகள் நாம் இவைகளிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையிலே முதல் சுபாவம் என்னன்னா, கர்த்தரை உண்மையாய் ஆராதித்தார். தாவீது கர்த்தரை ஆராதிக்க சவுலுக்குள்ள இருந்ததான பொல்லாத ஆவி சவுலை விட்டு வெளியே போனது. அப்படின்னா ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஆராதனை நேரத்தில் தேவ பிரசன்னம் வரும்போது தேவை இல்லாத எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளியேற்றுவார். நம்ம ஆராதிக்கும் போது, தேவனை மகிமைப்படுத்தும் போது நம்முடைய இருதயத்தில் ஏதாவது குறைகள் இருக்கும்னா, தவறு இருக்கும்னா ஆண்டவர் சுட்டி காட்டுவார். இந்த காரியத்தில் நீங்க தவறா இருக்கிறீங்க, இந்த காரியத்தில் நீங்க பாவம் செய்யறீங்க, இந்த காரியம் உண்மை இல்லாம இருக்கீங்க, இந்த காரியத்தில் நீங்க பரிசுத்தம் இல்லாம இருக்கீங்கன்னு சொல்லி அந்த குற்ற போதத்தை தேவன் நமக்கு கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை செம்மையாய் நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ ஒரு காலம் மனுஷங்களை நம்ம ஆராதிக்க கூடாது. மனுஷங்களை ஆராதிக்கிறதுக்கு பலவிதமான வழிகளிலே பிசாசு தந்திரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே பாத்தீங்கன்னா, உலகத்தான் தான் மனுஷனை ஆராதிப்பாங்க, உலகத்தான் தான் பொருட்களை ஆராதிப்பாங்க, உலகத்தான் தான் மரங்களை ஆராதிப்பாங்க, உலகத்தான் தான் கல்களை ஆராதிப்பாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்தின் மாமிசகத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்காதபடிக்கு இவங்க தான் ஆராதிப்பாங்கன்னு சொல்லிட்டு நாம் அந்த ஆராதிக்கிறதான விஷயத்திலே கர்த்தரை ஆராதிப்பதை விட்டுவிட்டு மனுஷனை ஆராதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமே என்று சொன்னால் அவைகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க, இன்னொரு பகுதியை வாசிங்க. தானியேலுக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சீக்கிரம் வாசிங்க. நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காளம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார். என்று நேபுகாத்நேச்சார் ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பார்த்து சொல்றாங்க. உடனே இவங்க என்ன சொல்றாங்க வாசிங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்கள் விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்வதும் இல்லை. அல்லேலூயா. உண்மையா ஆராதிக்கிற ஆராதனை வீரன் இப்படி பேசுவாங்க.
அல்லேலூயா. உண்மையாய் ஆராதிக்கிற ஒரு ஆராதனை வீரன் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அவள் கர்த்தருக்கே பயந்து கர்த்தருக்கே ஆராதனை செய்கிறவளா இருப்பார்கள். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? நாம் எப்படிப்பட்ட ஆராதனை செய்கிறோம்? ஏதோ ஒரு மாய்மாலமான தாழ்மையில உள்ள ஆராதனையா, இல்ல ஒரு பிரைஸ் தி லார்ட் ஒரு ஏதோ ஒரு கடமைக்கான ஒரு ஆராதனையா என்று பார்க்கணும். இல்ல, நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதிப்பதற்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போமே என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய ஆராதனையிலே அவர் சந்தோஷப்படுகிறவராய் இருப்பார். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் பிரைஸ் தி லார்ட் சிறைச்சாலையிலே அடிக்கப்பட்டு மிகுந்த வேதனையோடு சிறைச்சாலையிலே போடப்பட்ட வேளையிலே நடு ராத்திரியிலே அவர்கள் எழும்பி தேவனை பாடி ஆராதித்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். சிறைச்சாலையிலே ஒரு மிகப்பெரிய விடுதலையை ஆண்டவராகிய தேவன் கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஆராதிக்கிற இடத்திலே விடுதலை உண்டு, ஆராதிக்கிற இடத்திலே அற்புதம் உண்டு, ஆராதிக்கிற இடத்திலே சுகம் உண்டு, ஆராதிக்கிற இடத்திலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும், ஆராதிக்கிற இடத்திலே சாட்சிகளை கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது தாவீதினுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை ஆராதிக்கிறவராய் காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அவர் போன இடமெல்லாம் அவரை கர்த்தர் காப்பாற்றினதற்கு காரணம் என்னவென்றால் முதலாவது கர்த்தரை ஆராதித்தார், அதிலே உண்மையாயிருந்தார். இந்த காலை வேளையில நாமும் கர்த்தரை ஆராதிக்க வர்றோம். ஒரு மனுஷனை பார்க்கவோ வேற எந்த ஒரு காரியத்திலையும் பிரைஸ் தி லார்ட் நாம் வேற எந்த ஒரு எண்ணத்துக்காக நாம் வரல, கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்கிற சந்தோஷத்தோடு நாம் உண்மையாய் தேவனை மகிமைப்படுத்தினால் அதிலே தேவன் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான அடுத்த ஒரு விஷயம் வாசிங்க. The book of 1 Samuel, 1 சாமுவேலின் புத்தகம் 24ஆம் அதிகாரம். 1 சாமுவேலின் புத்தகம் 24ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். அதுல 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவீது என்கேதின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கண்மலையின் மேல் தேட போனான். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. அடுத்த வசனம். அவன் தன் மனுஷரை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல், அவன் தன் மனுஷரை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினாலே அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். இரண்டாவது காரியம் என்னன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் என் கையை போட மாட்டேன்னு சொல்லி தாவீது ஒரு தீர்மானம் பண்ணினவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல என் கையை போட மாட்டேன், அவங்களுக்கு நான் எந்த ஒரு தீங்கு செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்திருந்தால், அந்த தீர்மானத்திலே அவர் உறுதியாயிருந்தால் தாவீது போன இடமெல்லாம் கர்த்தர் அவரை காப்பாற்றினார். அல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். பாருங்க, சவுல் தாவீதை கொல்லும்படியாக சுமார் 3000 பேரை கூட்டிக்கிட்டு அவர் வந்துகிட்டு இருக்கிறாரு. 3000 பேரை கொல்லிக்கிட்டு ஒரு கெபியின் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, கெபியில மலஜாதி போகும்படியாக சவுல் உட்கார்ந்து இருக்கிற வேளையில அந்த கெபிக்கு அருகாமையில தான் யார் இருக்கிறாருன்னு சொன்னா தாவீதும் அவனுடைய கூட்டத்தின் மக்களும் இருக்கிறாங்க. இப்போ கூட்டத்தில் உள்ளவங்க சொல்றாங்க, ஐயா உம்மை கொல்றதுக்கு தான் சவுல் வந்திருக்கிறாரு, 3000 பேரை கொண்டு வந்திருக்கிறாரு. பாருங்க, இப்ப நல்ல ஒரு சான்ஸ், சவுலை சீக்கிரமா தீர்த்து கட்டிடலாம், போய் கொன்னிடலான்னு சொல்றாரு. இப்ப என்ன பண்றாருன்னா, தாவீது போய்
அவருடைய சவுலின் சால்வையின் தொங்கலை அந்த இருட்டில் லேசா அறுத்துக்கிட்டு வந்துகிட்டாரு. இந்த சால்வையின் தொங்கலை அறுத்ததுக்கு வசனம் சொல்லுது அவருடைய மனசு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சான். அபிஷேகம் பண்ணப்பட்டதான இந்த சவுல் அவருக்கு மேல நான் கையை போடக்கூடாது, இந்த தொங்கலை அறுத்ததுனாலேயே அவருடைய மனசு அடிச்சுக்கிட்டுன்னு சொன்னா, உண்மையாகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேல் தன் கையை போடக்கூடாது, அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கையும் செய்யக்கூடாது, அவர்களுக்கு விரோதமாய் பேசக்கூடாது, அவர்களுக்கு விரோதமாய் எழும்பக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு தாவீது ஒரு தீர்மானம் வைத்திருந்தார். அந்த தீர்மானத்தில் அவர் உறுதியாய் காணப்பட்டார். தாவீது போன இடமெல்லாம் கர்த்தர் அவரை காப்பாற்றினார். அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைகள் நாம் எடுக்கிறதான காரியத்திலே பாருங்க, அவருடைய தீர்மானம் பாருங்க. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷன், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, அவங்களுக்கு விரோதமா எந்த ஒரு காரியங்களையோ எந்த ஒரு விஷயத்தையோ நம்ம செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்கிற ஒரு விஷயத்திலே தாவீது உறுதியாய் காணப்பட்டார். எடுத்த தீர்மானத்தில் உறுதியாய் காணப்பட்டார். சில நேரங்களிலே நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? நாம் நம்முடைய வாயின் வார்த்தைகள் விசுவாசிகளுக்கு விரோதமாக நம்ம ஏதாவது பேசுகிறோமா? ஊழியர்களுக்கு விரோதமாக நம்ம ஏதாவது பேசுகிறோமா? தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஏதாவது பேசுகிறோமா? நம்ம ஒன்று பார்த்துக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். நாம் போகிற இடமெல்லாம் தேவன் நம்மை கிருபையாய் பாதுகாத்து நடத்த வேண்டுமே என்று சொன்னால், பிரைஸ் தி லார்ட், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் நாம் எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்த கூடாது என்று சொல்லி தாவீது என்ன தீர்மானம் எடுத்தாரோ அந்த தீர்மானத்தில் நாம் உறுதியாய் இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நாம் போகிற இடமெல்லாம் கர்த்தர் கிருபையாய் பாதுகாப்பார். அல்லேலூயா. ஏன்னா ஊழியம் கர்த்தருடையது, ஊழியர்கள் கர்த்தருடையவர்கள். ஊழியர்களையும் அந்த அபிஷேகிக்கிறவர் கர்த்தர், ஊழியத்தை கொடுக்கிறவரும் கர்த்தர், உண்மையாகவே ஊழியத்தை நடத்துகிறவரும் கர்த்தர், பாதுகாக்கிறவரும் கர்த்தர். அப்போ சவுலுக்கு எந்த நோக்கத்தோடு இந்த காரியத்தை கர்த்தர் கொடுத்தாரோ அந்த காரியம் நிறைவேற்றப்படட்டும், என்னால சவுலுக்கு எந்த ஒரு தீங்கும் வராதுன்னு சொல்லிட்டு பிரைஸ் தி லார்ட் தாவீது அந்த இடத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாக நான் எழும்ப கூடாது என்று சொல்லிக்கொண்டு மிக கவனமா இருந்தார். கர்த்தர் தாவீதோடு இருந்து அவர் சென்ற இடமெல்லாம் கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் நான் கற்றுக் கொடுக்கிற விஷயம், நாம் எடுக்கிற தீர்மானத்தில் நாம் உறுதியாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எடுக்கிற தீர்மானத்தில் உறுதியாய் காணப்படணும். இப்போ நம்ம சர்ச்சில் பார்த்தீங்கன்னா சண்டேஸ் கிளாஸ் பிள்ளைங்க சண்டேஸ் கிளாஸ் நேரம் முடிஞ்ச உடனே என்ன பண்ண வேணும்னு சொன்னால், பிள்ளைங்கள்ட்ட என்னென்னா அந்த அந்த வீக்கில் இந்த வாரத்தில் பிறந்த நாள் பிள்ளைகளுக்கு இருக்கும்னு சொன்னால் எழும்புங்க அப்படி சொல்லுவேன். பிள்ளைங்க எழும்புவாங்க, அவங்களுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டேலாம் கைதட்டி பாடி, எல்லாரும் கைதட்டி பாடி பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுறது உண்டு. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால், பிள்ளைங்கள்ட்ட கேட்போம், அந்த சண்டேஸ் கிளாஸில் வந்திருக்கிற பிள்ளைங்க ஹாப்பி பர்த்டே இருக்கிறதான பிள்ளைங்களை முன்ன வர சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி பிள்ளைகிட்ட கேட்போம், இந்த புதிய வருஷத்தில் நீ என்னென்ன தீர்மானம் எடுக்கிற அப்படி கேட்போம். சின்ன சின்ன குட்டி குட்டி பசங்க எல்லாம் வந்துட்டு அவங்க தீர்மானங்களை சொல்லுவாங்க. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் இந்த இன்னையிலிருந்து என்னுடைய பர்த்டேயிலிருந்து புதிய நாளிலிருந்து நான் என்ன பண்ணுறேன்னா அரை மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவேன், அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் ரெண்டு அதிகாரம் பைபிள் வாசிப்பேன். சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, அப்பா அம்மாவுக்கு நான் என்ன பண்ணுவேன், கீழ்ப்படுவேன். சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் மொபைலே நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா வீட்டில் இருந்தது பெரிய பிரச்சனை இருந்தது, மொபைல் தான், மொபைலே தொட மாட்டேன். பாருங்க, சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். இப்படி அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க. ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. ஒரு தீர்மானம், நான் எதுக்கு இதை கற்றுக் கொடுக்கிறேன் பிள்ளைகளுக்கு நான் இதை ஏன் சொல்லிக் கொடுக்கிறேன்னு சொன்னா, அவங்க தீர்மானம் எடுத்து இன்னும் ஆவிக்குரிய பாதையிலே பிள்ளைகள் வளர வேணும். ஆவிக்குரிய பாதையிலே பிள்ளைகள் வளரும்படியாக தான் இந்த காரியங்களை செயல்படுத்துறோம். அப்போ எடுக்கிற தீர்மானத்தில் நாம் உறுதியாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தாவீது ஒரு தீர்மானம் எடுத்தாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக நான் ஒரு காலம் என் கையை நீட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு பாருங்க, சவுலின் சால்வையின் தொங்கலை அறுத்ததுக்கு அவருடைய இருதயம் மனசு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சாம். அந்த அளவுக்கு எடுத்த தீர்மானத்திலே அவர் உறுதியா இருந்தார் என்று சொன்னார். உண்மையாகவே தேவ பிள்ளைகளும் நாம் தீர்மானங்களை எடுத்து கர்த்தருக்கு முன்பாய் எடுக்கிற தீர்மானத்தில் உறுதியா இருப்போமே என்றால் நாம் செல்லுகிற இடத்தில் எல்லாம் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாப்பார். அல்லேலூயா. நம்ம தீர்மானம் எடுக்கிறோமான்னு கேட்டா எஸ், நம்ம தீர்மானம் எடுக்கிறோம். எப்போ எடுப்போம்? ஜனவரி 1ஆம் தேதி ஆச்சுன்னா ஒரு டைரி போட்டு ஒரு எண்டு முதல் அடுத்த எண்டு வரை தீர்மானமே எழுதுவோம். அப்படிதானே?
இது செய்ய மாட்டேன், அது செய்ய மாட்டேன், அங்க போக மாட்டேன், இங்க வர மாட்டேன், இது பண்ண மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன், ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன், ஒழுங்கா சர்ச்சுக்கு வருவேன், 7 மணிக்கு ஆராதனைன்னா 6:30 வந்து எங்க வந்து உட்கார்ந்துருவேன், சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்துருவேன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நிறைய தீர்மானம் இருக்கும், ஒரு வாரம் தாண்டி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தீர்மானம் எடுத்து எத்தனை மாசம் ஆயிடுச்சு? ஒரு 4 மாசம் முடிஞ்சு 5வது மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம சபையில சொல்லி இருக்கிறோம், ஃபுல் பைபிள் ரீட் பண்றவங்களுக்கு ஒரு கிஃப்ட், ஏன்னா ரெகுலரா ஃபேமிலி ப்ரேயர் பண்றவங்களுக்கு என்னது ஒரு கிஃப்ட் நான் சொல்லியிருக்கிறோம். நிறைய பேர் அப்பா இந்த வருஷம் ஃபேமிலி ப்ரேயர்ல கிஃப்ட் என்ன பண்ணிடணும், வாங்கிடணும். ஒரு 4 நாள் ஜெபம் பண்ணிட்டு 5வது நாள் ஏதாவது சண்டை வரும், நீரும் போய் அவங்க ஃபேமிலி ப்ரேயர் ஓடியாண்டுவான். பாருங்க, சில நேரத்தில் சத்துருவானவன் தந்திரமாய் நம்முடைய தீர்மானத்தை விட்டு வழி விலகி போகும்படியாய் பல வழிகளிலும் அவன் முயற்சிப்பான். ஆனா தேவ பிள்ளைகள் எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருப்போம்னு சொன்னா நாம் கர்த்தருக்குள் படிப்படியாய் வளர்ந்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. இன்னைக்கும் நான் சொல்லிக் கொடுக்கிற விஷயம் என்னன்னா, ஒருவேளை ஏதாவது காரியங்கள்ல நம்ம தீர்மானம் எடுத்து ஆவிக்குரிய பாதையில வளருவதற்கு பரிசுத்த ஆவியார் நம்மகிட்ட ஏவுறாருன்னு சொன்னா உடனடியா தீர்மானம் எடுக்கணும். இது ஏன் ஆவிக்குரிய வாழ்வுக்கு வளருவதற்கு தடையா இருக்கு? இது ஏன் ஜெப ஜீவிதத்துக்கு தடையா இருக்கு? இது நான் பைபிள் வாசிக்கிறது தடையா இருக்கு? இது என்னுடைய பரிசுத்த வாழ்வுக்கு தடையா இருக்குன்னு சொல்லிட்டு எந்த காரியம் இருக்கோ அவைகளில் நாம் தீர்மானத்தில் நாம் உறுதியா இருப்போம்னா நாம் போகிற இடமெல்லாம் கர்த்தர் நம்மோடு இருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். அல்லேலூயா. வாசிங்க, அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க, சங்கீதங்களின் புத்தகம் 17ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 17:3 சீக்கிரம் வாசிங்க. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து, நீர் என் இருதயத்தை பரிசோதித்து, ராக்காலத்தில் அதை விசாரித்து, ராக்காலத்தில் அதை விசாரித்து, என்னை புடமிட்டு பார்த்தும், என்னை புடமிட்டு பார்த்தோம், ஒன்றும் காணாதிருக்கிறீர், ஒன்றும் காணாதிருக்கிறீர், என் வாய் மீறாதபடிக்கு, என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். ஒரு தீர்மானம் பண்றாரு. நீர் என்னை பரிசோதித்து, நீர் என்னை புடமிட்டு, ராக்காலத்தில் அதை புடமிட்டு பார்த்தாலும் ஒன்றும் காண முடியாது. ஏன்னா என் இருதயத்தில் என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் என்ன சொல்றாரு? நான் எடுத்த தீர்மானத்தில் நான் உறுதியா இருப்பேன், எடுத்த தீர்மானத்தில் உண்மையா இருப்பேன், எடுத்த காரியத்தில் உண்மையா இருப்பேன்னு சொல்லி அவர் அழகாய் எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருக்கிறார். தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அவர் போன இடம் எல்லாம் காப்பாற்றினார். அல்லேலூயா. சிலவங்க சும்மா சொல்றேன், சிலவங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் தீர்மானம் எடுப்பாங்க. அப்படின்னா கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், ஆனா கோபம் வந்துச்சுன்னா என்ன வந்துடும்? தீர்மானமாவது மண்ணாங்கட்டி ஆகுதுன்றாங்க. அப்படின்னா பிள்ளைங்களை திட்டுறது, சிலவங்களை நான் என் காதால கூட கேட்டிருக்கிறேன், நாயை பேயன்னு என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க, சனியன்னு திட்டுவாங்க. அதாவது அந்த 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 நாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும், தீர்மானம் எடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணாதான் அதன் மூலமாக தேவன் மகிமைப்படுவார். நம்ம கான்சன்ட்ரேஷனை இல்லாம சிந்திக்காம நம்ம சரளமாய் நம்ம பேச ஆரம்பிக்கும் போது தேவன் அதில் துக்கப்படுவார். அதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணிக்கிட்டேன், என் நாவை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன்னு சொல்றாரு. அப்போ நம்முடைய வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தில் உறுதியா இருப்போமே என்றால் தேவன் அதிலே மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு சங்கீதம் 101ஆம் சங்கீதம் வாசிக்கும் போது வாசிங்க. சங்கீதம் 101ஆம் சங்கீதத்தில் 1லிருந்து வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். கர்த்தாவே, கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். என்ன சொல்றாருன்னா தீர்மானம் எடுக்கிறாரு. என் வாயில என்ன பாட்டு தான் வரும்? என்ன பாட்டு தான் வரும்? நல்ல சினிமா பாட்டு வரும். அப்படி சொல்றாரு. நான் என்ன வாயில முணுமுணுத்துட்டு போறதே சினிமா பாட்டு தான் பாடுவேன். இது பிசாசு கிரியை செய்யறது. பாருங்க, அவர் சொல்றாரு, இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். சிலவங்களுக்கெல்லாம் சில பாட்டு கேட்டாதான் வேலையே நடக்கும். அதுவும் என்ன பாட்டு? சில சினிமா பாட்டு கேட்டாதான் என்ன பண்ணும்? வேலையே நடக்கும். ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் ஆவிக்குரியவர்களாகவே யோசிக்க வேண்டும். அல்லேலூயா. அழகா தீர்மானம் எடுக்கிறாரு. இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். வாசிங்க.
உத்தமமான வழியை விவேகமாய் நடப்பேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்போது என்னிடத்தில் வருவீர்? எப்போது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டில் உத்தம இருதயத்தோட தீர்மானம் எடுக்கிறாரு. என் வீட்டில் எப்படி இருப்பேன்? உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். பாருங்க, அடுத்து சொல்லாரு, தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவளின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. இன்னும் சொல்லாரு, மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன், பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெரு நெஞ்சுள்ளவனையும் நான் பொறுக்க மாட்டேன். பாருங்க, சங்கீதத்தில் அழகா இப்படி சொல்லிட்டே வராரு, தீர்மானம் எடுக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்க, தீர்மானம் எடுக்கிற தீர்மானத்திலே நாம் உறுதியா இருந்தால் தேவன் அதன் மூலமாய் மகிமைப்படுகிறவராய் இருப்பார். அல்லேலூயா. அப்ப ஒன்று நாம் கற்றுக்கொண்டோம், தாவீது போன இடமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட காரணம் தேவனை ஆராதிக்கிற மனுஷனா இருந்தார். இரண்டாவது, எடுத்த தீர்மானத்தில் தாவீது உறுதியாய் காணப்பட்டார். அல்லேலூயா. மனுஷங்களுக்காகவோ சூழ்நிலைகளுக்காகவோ ஒரு கால தீர்மானத்தை மாற்றவே இல்லை. தானியேல் பாருங்க, பிரைஸ் தி லார்ட், எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு பிடிக்கப்பட்டு போறாரு. பாபிலோனுக்கு போகும்போது தான் ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டார். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அதை மட்டும் வாசிங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. அல்லேலூயா. எங்க இருந்து எங்க போயிட்டாரு? எருசலேமில் இருந்து பிடிக்கப்பட்டு எங்க போயிருக்காரு? பாபிலோனுக்கு போயிருக்காரு. அங்க யாருமே அவருக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனா அவங்க அப்பா அம்மாவோ அவங்க குடும்பத்தின் மக்களோ, இன்னும் சொல்ல போனா ஒருவேளை அவங்களை வழிநடத்துறதான ஊழியர்களோ யாருமே இல்லை. ஆனா கற்றுக்கொண்ட தீர்மானத்தில் தான் எங்கு சென்றாலும் கர்த்தருக்கு முன்பாய் உண்மையா இருப்பேன் என்று தானியேல் தீர்மானம் பண்ணி கொண்டார். தானியேலோடு கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. சோ நம்முடைய வாழ்க்கையில பிரைஸ் எங்க போனாலும் சரி எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருக்கணும். பாத்தீங்கன்னா என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு ஈக்குவடார் ஏதோ சம்திங் ஒரு நாட்டுக்கு போறாரு. நாட்டுக்கு போகும்போது அவர் அவருடைய பிசினஸ் விஷயமா, அவருடைய வேலை விஷயமா அவர் அந்த நாட்டுக்கு போகும்போது ஒரு சண்டே அங்கே என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த நாட்டில் இருக்கணும். அவர் எனக்கு கால் பண்ணிட்டு, பாஸ்டர் அந்த நாட்டில் நம்ம சர்ச் ஆஃப் காட் சபை இருக்கான்னு சொல்லி ப்ளீஸ் ஒன்று சர்ச் பண்ணி சொல்லுங்க. நான் என்ன பண்ண சண்டே நான் என்ன பண்ணும், கண்டிப்பா எங்க போகணும்? சர்ச்சுக்கு போகணும். மற்ற நாடுகளில் போனாலும் சரி, மற்ற தேசங்களில் போனாலும் சரி, எடுத்த தீர்மானம் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை என்ன பண்ணும்? ஆராதிக்கணும் என்கிற தீர்மானத்தில் நான் மாற மாட்டேன். பாருங்க, ஒரு சண்டே தானே, இல்லை 2 சண்டே தானே, பரவாயில்ல, யாரு பார்க்க போறா, இந்த வாரம் சர்ச்சுக்கு போகாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, எந்த தேசத்திலே சென்றாலும் சரி நான் தீர்மானம் பண்ணி இருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிற நாள், அந்த நாளிலே நான் உண்மையாய் கர்த்தரை ஆராதிப்பேன் என்று எடுத்த தீர்மானத்திலே உறுதியா இருந்தாங்க. கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவநாம மகிமைப்பட்டு. மூன்றாவதாக கடைசியாக தாவீது போன இடமெல்லாம் கர்த்தர் அவரோடு இருக்க காரணம் என்னவென்றால், வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். மூன்றாவது, தன்னுடைய செய்கைகளில் எல்லாம் எப்படி நடந்தாரு? புத்திமானாய் நடந்து கொண்டார். கவனமாய் புத்தியாய் அவர் நடந்து கொண்டார். புத்திமானாய் நடந்து கொண்ட தாவீதோடு கர்த்தர் கூடவே இருந்தார். பாருங்க, எப்போது நமக்கு புத்தி வரும்? எப்போது புத்தி வரும்னா வாசிங்க யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 7, 8 சீக்கிரம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7, 8 வாசிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. வாசிங்க. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு
புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. 8ஆம் வசனம் வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நம்ம இப்போ என்ன இருக்கு? நமக்கு பரிசுத்த வேதாகமம் பைபிள் இருக்கு, அப்படிதானே? நம்ம இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில நம்ம பைபிளை தூக்கிட்டு நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டோம். ஒரு கேள்வி, போன ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வரைக்கும் தினமும் பைபிளை எடுத்து நான் வாசிச்சேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓகே, நிறைய கரங்கள் இருக்கிறது, கர்த்தரை ஸ்தோத்திரம். நிறைய பேர் டெய்லி பைபிள் வாசிச்சிருக்கீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் ஒரு சில கரங்கள் என்ன பண்ணலை, எழும்பல. கேட்டோன்னா சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்களுக்கு தலைக்கு மேலே வேலை இருக்கு, இந்த வேலை செய்யறதுக்குள்ள புத்தி நமக்கு வேணும்னா இந்த வேதத்தை எடுத்து என்ன பண்ணணுமே, வாசிக்கணும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. ஒருவேளை ஒரு காரியத்தை செய்யறதுக்கு பேதையா இருப்போம்னு வச்சுக்கோங்க, புரியல, இதை என்ன செய்யணும்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க, பாருங்க பைபிளை வாசிங்க, பைபிள் நிச்சயமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு போட்டும் பரவாயில்லை, இன்னும் அடிக்கடி நான் கேட்பேன். அப்போ எல்லாருமே சொல்லணும், தினமும் நான் வேதத்தை எடுத்து வாசித்தேன் என்கிறதான வார்த்தையை நம்ம சொல்றோம்னு சொன்னா நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. தாவீது ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டார்? தாவீது போன இடம் எல்லாம் கர்த்தர் எப்படி அவரை காப்பாற்றினார். அவர் ஏன் காப்பாற்றினார்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையில புத்திமானாய் நடந்து கொண்டார். கர்த்தருடைய வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கையில அர்ப்பணித்தார். பாருங்க, அழகா யோசுவாவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, வலது இடதுபுறம் அதை விட்டு சாயாதபடிக்கு நீ காணப்படும் போது கர்த்தர், நீ கர்த்தருடைய சமூகத்திலே நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். அப்படின்னா புத்தி நமக்கு வந்து புத்தியாய் நம்ம நடக்கணும்னு சொன்னா நிச்சயமாய் பரிசுத்த வேதாகமம் நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. காலையில் எழும்பி நம்ம பல்லு தேய்ச்சிட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டு முதல் வேலையா சாப்பிட்றதுக்கு முன்னாடி, காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட யாரும் மறக்க மாட்டோம், அப்படிதானே? சாப்பிட்றதுக்கு முன்னாடி பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து குறைந்தது ஒரு அதிகாரமாவது வாசித்து நம்ம அடுத்த வேலைகளுக்குள்ள போறோம்னு சொன்னா கர்த்தர் நமக்கு தேவையான ஞானத்தை, கிருபையை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எப்போது புத்தி வரும் அப்படி சொன்னா, வேதத்தை எடுத்து வாசித்து தியானிக்கும் போது நமக்கு புத்தி வரும். இன்னும் எப்போது புத்தி வரும்னு சொன்னா வாசிங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க, சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். இரண்டாவது எப்ப புத்தி வரும்? அப்பா அம்மா சொல்ற போதகத்தை கேட்கும் போது என்ன வரும்? நிறைய பேருக்கு, இன்னும் சொல்ல போனா நிறைய வாலிபர்களுக்கு, இப்ப சின்ன குழந்தைங்களுக்கு அம்மாவோ அப்பாவோ ஏதாவது அட்வைஸ் பண்ண போனாலே போதும், ஐயோ பண்ணுவாங்க. அந்த ஸ்டைல், அந்த ஆக்ஷன் எல்லாம் பயங்கர ஸ்டைலா இருக்கும். ஓ கொஞ்சம் நிறுத்துறீங்களான்றுவாங்க, அப்படிதானே? கொஞ்சம் அப்பா அப்படின்வாங்க. இந்த ஆக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பாஸ் உங்க வீட்டில் இருக்கான்னு கேட்டால் மேபி சில வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கும். பாருங்க, எதுக்காக சொல்றேன்னா, நம்ம சொல்ற ஆலோசனை அவங்களால என்ன பண்ண முடியல, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. எப்போது புத்தி வரும் அப்படி சொன்னா, தகப்பன் சொல்லுகிற ஆலோசனையை, தகப்பன் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நடக்கும் போது பிள்ளைகளுக்கு புத்தி வருகிறதா இருக்கிறது.
பாருங்க. அப்போ தகப்பன் ஒரு ஆலோசனையை சொல்றாருன்னா, அப்பா ஒரு நல்ல விஷயம் சொல்றாருன்னா, பொறுமையாய் கேட்க வேண்டியதான அந்த பொறுமை பிள்ளைகளுக்கு மிக அவசியமா இருக்கு. சில பிள்ளைங்க கேட்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் அடிச்சு போடுவாரு அப்படின்னு சொல்லி பயந்து போய் என்ன பண்ணுவாங்கன்னா அமைதியா கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க ஆக்ஷன்லாம் வித்தியாசமா இருக்கும். பாருங்க, அநேகர் ஆலோசனைகளை கேட்பதில்லை, புத்திமதியை கேட்பதில்லை, அதை உதறி தள்ளி விடுவாங்க. எதிர்காலத்தில் பிரச்சனைகள் வரும்போது அன்னைக்கு அவர் நல்லா சொன்னாரு, நான் என்ன பண்ணல, கேட்கல. அன்னைக்கு நல்லா சொன்னாரு, நான் கேட்கல. நல்லா படின்னு சொன்னாரு, நான் அன்னைக்கு படிக்காம என் இஷ்டத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்தினேன். இன்னைக்கு நான் படுற கஷ்டம் எனக்கு தெரியுது. அன்னைக்கு நல்லா சொன்னாரு, இந்த பொண்ணை கெட்டாதப்பா அல்லது இந்த பையனை கெட்டாதன்னு சொல்லிட்டு நல்லா என்கிட்ட சொன்னாரு, ஆனா நான் கேட்கல. கெட்டுனா இவனை தான் கெட்டுவேன், இல்ல கெட்டுனா இவளை தான் கெட்டுவேன்னு சொன்னேன். இன்னைக்கு படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியுது. பாருங்க, சில நேரம் பெற்றோர் கொடுக்கிற புத்திமதி ஒருவேளை நமக்கு அவசியம் இல்லாது போல தெரியலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எப்போது புத்தி வரும் என்று சொன்னால் தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு கவனமாய் நடக்கும் போது அங்கே புத்தி வரும். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னொரு வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 15:5 வாசிங்க சீக்கிரம். மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான். மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. அப்போ தகப்பனுடைய புத்தியை அலட்சியம் பண்றவனுடைய பேர் என்னது? மூடன். மூடன் ஒரு ஃபூலிஷ் தான், ஒரு ஃபூலிஷ், ஒரு மூடன் தான் தகப்பன் சொல்கிறதான புத்தியை அலட்சியம் பண்ணுகிறவனா இருப்பான். அப்போனா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், தகப்பன் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம், அந்த வார்த்தையை கை கொள்கிறோம்னு சொன்னா நாம் மூடர்கள் அல்ல, தேவ பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ புத்தி எப்போது வரும், புத்தி எப்போ புத்திமானா எப்படி நடந்து கொள்ள முடியும்னு சொன்னா, ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தை ஒவ்வொரு நாளும் எடுத்து நாம் வாசித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும் போது நமக்கு புத்தி வரும். இரண்டாவது, தகப்பன் இன்னும் பெற்றோர் சொல்ற வார்த்தையை கேட்டு அதன் பிரகாரமாய் நடக்கும் போது நமக்கு புத்தி வரும். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க தொடர்ந்து. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 14:1 வாசிங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். தன் கைகளினால் அதை என்ன பண்றா? இடித்து போடுகிறாள். நீங்க புத்தி உள்ள ஸ்திரீயா இருக்கிறீங்களா இல்ல புத்தி இல்லாத ஸ்திரீயா இருக்கிறீங்களா? ஒரே ஒரு காரியம் நான் கேள்விப்பட்ட ஒரு உண்மை சம்பவம். அதாவது கணவனார் ஃபாரின்ல சென்று அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, சம்பாதித்து வீட்டுக்கு பணத்தை அனுப்பிட்டே இருந்தார். அவர் என்ன நினைச்சாருன்னு சொன்னா, என் மனைவி என்ன பண்றாங்க, நல்ல முறையில் எல்லா பணத்தையும் சேவ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு இருந்தார். ஆனா இந்த அம்மாவுக்கு பணம் வர இப்போ இவங்களுக்கு அலங்காரம் அதிகமாயிடுச்சு, வீண் செலவுகள் அதிகமாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 20,000 ரூபாய் அனுப்பினாருன்னு சொன்னா இந்த அம்மாவுக்கு செலவு பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் ஆயிடுச்சு. இவன் பியூட்டி திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரேட்ல போயிடுச்சுல. பாருங்க, இந்த அம்மாவுக்கு லிப்ஸ்டிக் பல வகையில், கண்மசி பல வகையில், முகத்தில் போடுற ஃபேஷியல் காரியங்கள் பல வகையில். இப்போ மாதத்துக்கு மாதம் என்ன பண்ணுறது, நான் ஃபேஷியல் போகிறது என்ன, பியூட்டி பார்லர் போனேன், மாதம் 20,000 ரூபா வரவுன்னு சொன்னால் 25,000 இவர் என்ன எதுவுமே கேட்கல. சுமார் ஒரு 7 வருஷம் 8 வருஷம் அவர் ஃபாரின்ல இருந்துட்டு இனி ஊரில் போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தார். வீட்டில் வரும்போது 5 லட்சம் ரூபாய் கடன். எத்தனை லட்சம் கடன்? அவ்வளவுக்கு உதாரியாக பணத்தை செலவு செய்து கணவன் கஷ்டப்பட்டதான பணத்தை ஒன்றுமில்லாமல் அழிக்க வச்சாங்க. நடந்த விஷயம், அந்த குடும்பம் ஒரு வேதனையின் பள்ளத்தாக்கிலே சென்றது. நடந்த விஷயம் சொல்றேன். அப்போ புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அவைகளை இடித்து போடுகிறாள். பிரைஸ் தி லார்ட். வசனம் சொல்லுது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. பாருங்க, எப்ப எழும்புவாங்களாம் ஒரு குணசாலி? எப்ப எழும்புவாங்களாம்? காலையில 8 மணிக்கு எழும்புவாங்க. அப்படியா? எத்தனை மணி எழும்புவாங்க? வீட்டில் ஒரு சகோதரி, ஒரு குடும்ப பெண்ணுன்னு சொன்னா அதிகாலமே இருட்டோடே எழும்பி தன் வேலைக்காரிகளுக்கு படையளிக்கிறாள்.
அப்போ இருட்டோட எழும்பின்னு சொன்னா, அதாவது வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு குடும்ப பெண்களும் குடும்ப சகோதரிகளும் எழும்பி தங்களுடைய அன்றாட கடமைகளை வேலைகளை செய்யும்படியாய் தேவ சமூகத்திலே ஜெபித்து தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டியது ஒரு குடும்ப பெண்ணுடைய கடமை. அது சொல்லாரு, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அவைகளை தன் கையினால் இடித்து போடுகிறாள். அப்படின்னா 5 மணிக்கு மேல தூங்குற ஸ்திரீ யார் இல்ல? புத்தி இல்லாத ஸ்திரீ. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எத்தனை மணி வரை தூங்குறீங்கன்னு பாருங்க. நீங்க வீட்டில் தான் சொல்லுவாங்க. இப்போ சகோதரமார்கிட்ட கேட்டால் தெரியும். சகோதரமார் ரொம்ப சந்தோஷமா, பாஸ்டர் நான் 5 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்றேன், ஆனால் சகோதரிட்ட சொல்லி பார்க்குறேன் இவங்க எழும்புறதே இல்லை அப்படி சொல்லி கொஞ்சம் பேர் சந்தோஷமா இருக்கும். ஆனா வசனம் அதை சொல்லுது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை தன் கையினால் இடித்து போடுகிறாள். அப்போ தேவ பிள்ளைகள் ஒரு குடும்பம் காலைல 5 மணிக்கு எழும்பி குறைஞ்சது 1 மணி நேரமாக தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள்னு சொன்னா அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தாவீது சாதாரணமா அவர் போன இடமெல்லாம் அவர் பாதுகாக்கப்படல, சாதாரணமான காரியம் இல்லை. இந்த காரியங்கள், இந்த குணாதிசயங்கள் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுது. அவர் சென்ற இடமெல்லாம் கர்த்தர் அவரை பாதுகாத்தார். அல்லேலூயா. ஒன்று தேவனை ஆராதிக்கிறவராக இருந்தார், 2 எடுத்த தீர்மானத்திலே உறுதி உள்ளவராயிருந்தார். கடைசியாய் தன்னுடைய எல்லா செய்கைகளிலும் புத்திமானாய் நடந்து கொண்டார். அவர் சென்ற இடத்திலெல்லாம் கர்த்தர் தாவீதோடு இருந்து அவரை காப்பாற்றினார். கண்களை மூடுவோமா? எல்லா தலைகளை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே நீங்க இந்த நாளிலே என்னோடு கூட பேசினபடியால் உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். திருவிருந்து ஆராதனைக்கு ஆயத்தமாவதற்கு முன்பு ஆண்டவரே தொடர்ந்து என்னை பரிசுத்தப்படுத்துங்க. உமக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாய் நான் வளர வாழ எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்திலே தாழ்த்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கடைசி ஜெபத்தை இசைவான ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளிலேயும் தேவன் மகிமைப்பட்டவர், அதற்காக உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம். ஆராதனை நேரத்தில் செய்தியின் வேளையில் எங்களோடு இடைப்பட்ட அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி. தாவீது செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் கூட இருந்தீங்க. கர்த்தாவே காரணம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், கர்த்தரை உண்மையாக ஆராதிக்கிறவராகவும் ஸ்தோத்திரம், கர்த்தருக்குள் தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்கிறவராகவும் இருந்தது போல ஆண்டவரே, கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் அப்பேற்பட்டதான ஆவிக்குரிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் செய்கைகளை நாங்கள் புத்திமானாய் நடந்து கொள்வதற்கு ஏதுவாக உம்முடைய வேத வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தில் ஆழமாய் பதிந்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே வார்த்தையின் மூலமாக நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து கர்த்தாவை பரிசுத்த பந்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆயத்தமாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. நாங்கள் பரிசுத்தத்தோடும் பயபக்தியோடும் பந்தியை ஆசரிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சத்தத்தை சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய நம்ம அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர்